எதனால உங்களுக்கு இப்படி ஒரு முதுகு வலி வருதுன்னா உண்மையை சொல்லுங்க. எவனாவது மொரட கொண்டாட்டிய பார்த்து வீசில் அடிச்சு நான் கேக்குறியா? தங்கம், நம்ம பொண்ணு மீனா வயசுக்கு வந்ததும் அந்த பழக்கத்தெல்லாம் விட்டுட்டண்டி. அந்த பழக்கத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பட்டாளத்தை கூட்டு சேர்த்துக்கிட்டு விடிய விடிய உட்கார்ந்து மூணு சீட் ஆடணும் கேக்குறியா? நம்ம மக வயசுக்கு வந்ததும் அதையும் விட்டுட்டண்டி. அதையும் விட்டுட்டீங்க. வேற என்ன? எங்கேயாவது நல்லா குடிச்சிட்டு நிதானம் இல்லாம மல்லாந்து கொடுத்துட்டான்னு கேக்குறியா? நம்ம பொண்ணு வயசுக்கு வந்தது அதையும் விட்டுட்டண்டி. இதையும் விட்டுட்டீங்க. எதுவுமே இல்லாம ஒரு முதுகு வலி வருதுன்னா ஐயோ இது ராஜபிளவைக்கு ஆரம்பம்னு தான் நினைக்கிறேன். பொண்ணு வயசுக்கு வர்றதுக்கு முன்னால நீங்க விளையாண்ட விளையாட்டெல்லாம் இப்ப முதுகுல வந்து விடுது. மீனா 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 ஏமா அழுகுற? ஏமா ஏமா டாக்டர் என்னமா சொன்னாரு? நான் பெத்த மகளே. நீங்க மட்டும் தான் பெத்தீங்களா? நாங்க பெத்த மகளே. உங்க அம்மா சொன்ன மாதிரி எனக்கு ராஜபடவதான்னு டாக்டர் சொல்லிட்டாரா? ஐயோ, அவ பதில் சொல்ல முடியாம தேம்பி தேம்பி அழுகிறத பார்த்தாலே தெரியலையா உங்களுக்கு வந்திருக்கிறது ராஜபடவ தாங்க. சும்மா இருங்கம்மா. நான் பிளட் கேன்சரை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பிளட் கேன்சரா? ஐயோ என்னங்க உங்களுக்கு பிளட் கேன்சர் தான் சொல்றியா? சந்தேகமே இல்லைங்கிறியா? போயிடுவேன்னு சொல்றியா? ஐயோ அப்பா, உங்களுக்கு ஒரு வியாதியும் இல்ல, வெறும் வாய்வு பிடிப்புதான். இந்த மாத்திரையை 3 வேளை சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். எந்த மாத்திரையும் எந்த மருந்தும் குணப்படுத்த முடியாத வியாதி ஒரு நல்ல மனுஷனுக்கு வந்திருக்கேன். அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. நீ யார பத்தி சொல்லிட்டு இருக்க? இந்த பாரு, நல்ல மனுஷன் சொல்றாங்க, சத்தியமா உன் சொந்தக்காரா இருக்க முடியாது. விடு, கொஞ்சம் பேசாம இருங்கப்பா. அன்னைக்கு என்ன நீச்சல் குளத்துல இருந்து காப்பாத்தினாருன்னு சொன்னேனே, அவர்தான். கள்ளங்கபடம் இல்லாத அவர் முகத்தை இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சூதுவாதறியாத அவரோட இன்னைக்கு பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த உத்தமரோட உயிருக்கு ஆண்டவன் விதிச்சிருக்கிற கடை இன்னும் 3 மாசம் தான். வர தீபாவளிக்கு அவர் செத்த இடத்துல புல்ல முளைச்சிருக்கும்பா, புல்ல முளைச்சிருக்கும். புல்ல பத்தி இப்ப என்னம்மா? அந்த புள்ளைய பத்தி சொல்லு. பஞ்சமா பாதகம் செய்யற பல பேர் நல்லா இருக்கும் போது பச்சை குழந்தை மாதிரி இருக்கிற அவருக்கு பிளட் கேன்சரா? கருணையே உருவானவர் கடவுள்னு சொல்றாங்களே, அந்த கடவுளுக்கு எதையா இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? கடவுளை சபிக்காதம்மா. இந்த மாதிரி நேரத்துலதான் அவரை கும்பிடணும். அந்த நல்லவன் உயிரை நம்மளால காப்பாற்ற முடியலைன்னாலும் அவன் சாகர நாளையாவது கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலான்னு சொல்றியா? நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் வாழ்க்கையே முடிச்சு போயிடு. தங்கம், சும்மா இருங்க. மீனா, கோயிலுக்கு போய் சாமியை வேண்டிக்கமா, பாவம். முருகா, என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த இளைஞனோட முகத்தை என்னால மறக்க முடியல. எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் உருவம் தான் என் கண்ணுக்கு தெரியுது. அவருடைய வாழ்க்கையை இவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சிடாதப்பா. அடடே நீங்களா? அடடே நீங்களா? ஏது இந்த பக்கம்? உங்களுக்காக சாமி கும்பிட வந்தேன். எனக்காகவா? இல்ல இல்ல, உங்க மாதிரி சாமி கும்பிட வந்தேன்னு சொன்னேன். ஓ, ஐயோ பாவம். இத பாருங்க, வீணா வருத்தப்படாதீங்க. முருகனை நம்புங்க, எல்லாம் சரியாயிடும். தனக்கு ஒரு கொடிய வியாதி இருக்கிறத உணராம எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இருந்த ஒரு குறையும் தீர்ந்து போச்சுங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதுக்கு தேங்காய் உடைக்கத்தான் இங்க வந்தேன். ஐயோ, தனக்கு வேலை வந்துருச்சுங்கிறது உணராம வேலை கிடைச்சிட்டேன்னு சந்தோஷப்படுறாரு. என்ன கொடுமை! என்னங்க இது? அடிக்கடி கழுத்தை நீங்க டப்பு டப்புன்னு ஒடிச்சுக்கிறீங்க. இதுதான் உங்களுக்குள்ள டிஃபெக்டா? இதுக்காகத்தான் அன்னைக்கு டாக்டரை பார்த்துட்டு அழுதுட்டு ஓடுனீங்களா? அழுதுகிட்டு இதுக்காக ஒண்ணு இல்லைங்க. ஆமா, நீங்க யாரு, எங்க இருக்கீங்க? ஒண்ணுமே சொல்லலையே. சொல்லிட்டா போச்சு. என் பேரு NS ராமன், 36 பஞ்சாடம் காலனி, பல்லாவரத்துல தங்கி இருக்கேன். அப்படியா? இதோ பாருங்க, நாளைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். காஃபியா?
சாப்பாடு என்னங்க இது உங்களை காப்பாத்தினதுக்கு ஒருவேளை சாப்பாடா டூ மச்சுங்க வேண்டாங்க இது பாருங்க, தயவு செஞ்சு மறுக்காதீங்க. இது என்னுடைய மன நிம்மதிக்காகவும் திருப்திக்காகவும் நான் தரப்போற விருந்து. நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு கண்டிப்பா நீங்க வரணும். கண்டிப்பா வரேங்க, நான் வரேங்க. கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க? அட்ரஸ் தெரியாம எப்படி வருவீங்க? கஷ்டம் தாங்க, சொல்லுங்க. நல்லா கேட்டுங்க. நம்பர் 18 பூதலிங்கம் தெரு, தேனாம்பேட்டை. பேரை சொல்லிங்களே. மீனா. மீனா, நான் வரேங்க மீனா. போயிட்டு வாங்க. யாரு நீங்களா? புசு புசுன்னு ராஜநாக மாதிரி பெருமூச்சு விட்டப்பவே நினைச்சேன் நீங்க தானே. என்ன பெரிய லவ் போஸ் வேண்டி இருக்கு ரோமியோ மாதிரி? சும்மா தாண்டா மாலுக்குட்டி. இத பாருங்க, இந்த குட்டி கிட்டி அடா பொடா எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வச்சுக்கோங்க. மாலு, புருஷன் பொண்டாட்டினா இதெல்லாம் சகஜம். இதுக்கு பேர் தான் ஊடல். முதல்ல எழுந்துனீங்க. தொடாம பேசுற மாலு. எங்க வந்தீங்க? பேசி ரொம்ப நாளாச்சு, ஆசையா பேசிட்டு போலான்னு வந்தேன். அதுக்குதான் இப்படி அசட்டு வெளியே வந்தீங்களா? மூஞ்ச தொடங்க. இன்னைக்கு எனக்கு மூடு இல்ல, தூக்கம் கண்ணை சுத்துது. தயவு செஞ்சு வெளியே போறீங்களா? நீ கொஞ்சம் கூட பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிற. கொஞ்சம் பிடி கொடுத்தா போதுமே, ஏறி உட்கார்ந்துருவீங்களே தலையில. மாலுக்கண்ணா, உனக்கு எப்ப மூடு வரும் சொல்லு. தேதி கிழமை மணி எல்லாம் எழுதி கையெழுத்தா போட்டு தர முடியும்? வெளியே போறீங்களா இல்லையா? நீங்க இங்க இருந்தா பெருமூச்சு விட்டே என் தூக்கத்தை கெடுத்துருவீங்க. ஓ, நீ வேற சுத்தி காட்டணுமா? இந்த வீட்டுல நீயும் நானும் ஒண்ணு. வாயா வாயா வாயா. கலா, ஆஹா, ராஜேஸ்வரி, பிரயோஜனம் இல்ல. சாந்தகுமாரி நல்லா இல்லையா? இவ்வளவு பாருங்க. ஐயோ, யாரு அது? ஷர்மிளி. ஷர்மிலி ரோஜா மாதிரி இருப்பான். சங்கரி, இந்த பொண்ணை கூட்டிட்டு நம்பர் 36 பஞ்சநதம் காலனி பல்லாவரம் இந்த அட்ரஸ்க்கு வந்துரு. என்ன முக்கியமான விஷயம், நான் ஆபீஸுக்கு போன உடனே 5வது தடவை நீ எனக்கு போன் பண்ணு. பாக்கி விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இந்தா ஷர்மிலி. ஹலோ, ரமேஷ் தான் பேசுறேன். என்ன லேக்கர் 55? ஓ, கரெக்ட் நினைக்கிறேன். இப்ப பார்க்க முடியாது, நாளைக்கு தான் சொல்லு. நாளைக்கு வர சொல்லு. இங்க இங்க. ஓகே ஓகே, சரியா இருக்கு. அதெல்லாம் அக்கௌண்ட் பார்த்து சொல்லுங்க.